லீட்ஸ் யுனைடெட் கூட ஹோம்ல எங்களால ஒரு கோல் போட முடியல. புரியுதா? ஃபுல்லம் கூட முக்குன்னு முக்கி ஆஃப் சைடு கோல ரெஃப்ரிக்கு காசு கொடுத்து கோல் வாங்கி அது ஒரு கோல் போட்டு விடுறான். கார்னர்ல கோல் போடாம என்ன ஜெயிச்சு காமிச்சிட்டான். பெரிய கோல் போடுவேன். உன் வாசப்படிலாம் எங்களால ஆள முடியாதுடா. ஜெயிக்கிறத நினைக்கிறத விட்டுட்டு நாங்க ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கியடா. கொஞ்சமாச்சும் ஒரு டஃப் குடுறா. ஒண்ணுமே இல்லாம இப்படி ஃபர்ஸ்டே படுத்துட்டீங்கன்னா இது நொட்டிட்டு போவான்ற மாதிரி போயிருது இல்ல. வணக்கம், வெல்கம் டு a brand new episode of ஃபுட்பால் பேச்சு. தி பிக் கேம் ப்ரிவியூ வந்துருச்சுங்க. அதுவும் இந்த கேமுக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம், நீங்களும் காத்துட்டு இருக்கோன்றதுல அதுல டவுட்டே கிடையாது. நாங்க 2 பேர் அடிக்க போற அடியில வந்துட்டு ஒருத்த மட்டும் தான் வந்து ஏஞ்சே நிக்க போறான். அது யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நம்ம இந்த வீடியோல நான் ஸ்பேரிங் போடுற கூட எனக்கு விருப்பம் இல்லடா. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், நாங்க இருக்கிற நிலைமையில இந்த வாயோ இந்த குரல்ல வசதி பேசுற நிலைமையில நான் இல்ல. நீ எப்படி அடிச்சாலும் ஆமா சாமி நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எங்க நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கா. என்ன தெரியுமாடா, நீங்க வந்து 3 கோல் கேப்ல ஜெயிக்கலினா அது உங்களுக்கு அசிங்கம். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து எங்களை வந்து 3-0 3-1 அடிச்சு போனாங்க, அது எங்க ஹோம்ல. அதனால நீங்க மினிமம் 3 கோல்ஸ் கேப்ல ஜெயிக்கலினா அது உங்களுக்கு லாஸ், அது உங்களுக்கு அசிங்கம். புரியுதா? ஏன்னா உங்க ஹோம் வேற, வரவா போறவங்க எங்களை அடிச்சுட்டு போறான். ஜெயிக்கிறத நினைக்கிறத விட்டுட்டு நாங்க ஜெயிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கியடா. கொஞ்சமாச்சும் ஒரு டஃப் குடுறா. ஒண்ணுமே இல்லாம இப்படி ஃபர்ஸ்டே படுத்துட்டீங்கன்னா இது நொட்டிட்டு போவான்ற மாதிரி போயிருது இல்ல. இது என்ன இது? இவ்வளவு மோசமான சீசன்லயும் நாங்க உங்களை அடிச்சிட்டோம். புரியுதா? அதுலயும் நாங்க 1-0 வின்னு. மறுபடியும் அடிப்பட் பேசுறா, பேச்ச குடு. இங்க எதுக்குடா மறுபடியும் அடிச்சா கை வலிக்குதா? எத்தனை தடவை உங்களை அடிக்கிறது? நீங்களும் 3 சீசனா we've got the best points tally, we got the most number of goals, most number of அது இதுங்கறீங்க. ஆனா டைட்டில் இல்ல. அதெல்லாம் இல்லங்க. இல்ல. லாஸ்ட் 3 சீசன்ஸ்ல we've got the maximum there, we've got the maximum here, ஆனா டைட்டில் இல்ல. அதெல்லாம் இல்லங்க. இல்ல. லாஸ்ட் 5 இயர்ஸா we've shown progress, டைட்டில் இல்ல. லாஸ்ட் 5 இயர்ஸா அவன வாங்கி இருக்கோம், இவன வாங்கி இருக்கோம். ஆர்சனல் ஃபுல்லா வேணும். இந்த வாட்டி நாங்க அடிச்சு காமிக்கிறோம்ல. அப்ப அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வாட்டி கொஞ்சம் சம்பவம் நடக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிடுறேன், நீங்க பேட் ஃபார்ம்ல இருக்கிறீங்க ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாமே வந்துட்டு இந்த கேம் வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த கேம் வந்து எல்லாரும் கம்பேரிட்டிவா தான் நீங்க ஆடுவீங்கன்றது தெரியும் தான். சோ அதனால அவங்க ப்ரீவியஸ் ஃபார்முக்கும் இந்த கேமுக்கும் சம்பந்தமே இல்ல. எப்படியோ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியுது. அப்ப கூட ஒரு பயம், இவ்வளவு கேவலமா வரவும் போறவங்க எங்களை அடிச்சு போட்டு போறான். சரியா? அப்போ வார்த்தை உங்ககிட்ட வந்து டேய் நாங்க தாண்டா அடிப்போம் அப்படின்னு சொல்லுவீன்னு பாக்குறீங்கன்னா அப்ப கூட இந்த கேம் நீங்க பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? எவ்வளவு கொஞ்சமாச்சு வந்து கோல்ஸ் கன்சீட் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சிட்டு இருக்கோம். போர்ன்மத்தோட 2 கோல் வாங்கிட்டு ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஒரு கோலை ஜெயிச்சுட்டு போறோம். இன்னும் ஃபார்ம் டிப் ஆயிட்டு தான் இருக்குது. எங்களுக்கும் பெரிய ஃபார்ம்லாம் கிடையாது. ஆனா வந்துட்டு மத்தவங்க அதை விட மோசமான ஃபார்ம்ல இருக்கிறதுனால நாங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், உண்மையை சொல்லணும்னா. சோ அதனால லீட்ஸ் யுனைடெட் கூட ஹோம்ல எங்களால ஒரு கோல் போட முடியல. புரியுதா? ஃபுல்லம் கூட முக்குன்னு முக்கி ஆஃப் சைடு கோல ரெஃப்ரிக்கு காசு கொடுத்து கோல் வாங்கி அது ஒரு கோல் போட்டோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்ல போட்ட ஒரு கோல கூட பயமா இருக்குது. இந்த வருஷம் வாங்கினது பூரா நீங்க தான். இந்த வருஷம் வாங்கினது பூரா நீங்க. அதே போல போர்ன்மத் கேம்ல எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல இருக்கும்போது எப்படி ரெஃப்ரி சொல்றான்? எப்படி அது நடக்குது? டேய் நீ முதல்ல இருடா, நான் ஒன்னு சொல்றேன்டா. நாங்க ஜெயிக்கிறோம், சரி ஓகே. வேற ஏதாச்சும் ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்றேன் காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி வசமா பேசிட்டு போணும். நீங்க போய் டிராப் பண்றீங்க. யுனைடெட் சொல்லவே ஆனா அவனுங்க ஒரு கோமாளித்தனம் பண்றாங்க. எல்லாருமே செல்சி டிரா, எல்லாரும் டிரா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டீமா ஜெயிக்கிட்டு போய் நாங்க ஜெயிச்சு. கரெக்ட் தானே? அப்ப தைரியமா சொல்லு, ஆமாண்டா நாங்க 3-0 ஜெயிப்போம்டா, ஆமாண்டா நாங்க 4-0 ஜெயிப்போம்டா தைரியமா சொல்ல. 3-0 தெரியலடா, 4-0 வேணா சொல்லிக்கோடா. 3-0 கிடையாது, ஆனா 4-0 ஜெயிப்பீங்க. தைரியமா சொல்லு. நாங்க தான் படுத்து கிடக்கிறோம், பரவாயில்லாம் மிதிச்சுட்டு போறான். எங்க அவ்வளவு எங்களுக்கு 4 பாஸ் என்னால போட முடியல. அப்போ உங்க ஹோம்ல வேற கேம், எங்க ஹோம்ல கூட ஏதோ சொல்லலாம் டிரா பண்ற வாய்ப்பு இருக்கு. உங்க ஹோம் மெரட்டல் ஃபார்ம்ல இருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் ஜெயிக்கிறீங்க. சும்மா நானே சொல்றேன், கேபிஎல் 2 கோல் போடுவான்ல. அப்புறமா வந்துட்டு
காய் ஹாவர்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டு ஒரு கோல் போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேணும்னா நோனி மாடுவேக்கே ஒரு எக்ஸ்ட்ரா கோல் 4-0 வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ண போறோம். உங்களோட எக்ஸ்ஜி வந்துட்டு 0 பாயிண்ட் புள்ளி புள்ளி புள்ளியில ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கோங்க. புள்ளியா இருக்குங்க. இந்த மாதிரி தான் மேட்ச் முடிய போகுது. ஆமா அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு அசிங்கம். 14 பாயிண்ட்ஸ் மேல இருக்கீங்க. புரிஞ்சுதா? 14 பாயிண்ட்ஸ் உங்களை விடயா? எங்களை விட 14. நீ நல்லா 500 மில்லியன் எல்லாம் செலவு பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகணும்னா அப்புறம் என்ன நடக்க போகுது? சில் சீசன்ரா இதெல்லாம் எங்களுக்கு சில்லிங். ஏன்னா எத்தனை தடவை தான் எங்க கால்ல விழுவீங்க. மோசமா ஆடியும் கடைசியில சாம்பியன்ஸ் லீக் வந்துருவோம். நீங்களா வரலன்னு வைங்க, செத்தீங்க இந்த சீசன் முடிஞ்ச உடனே. அதுக்கு தான் நான் வெயிட்டிங் நானு. தம்பி 5 வருஷமா 1 பில்லியன் ஆச்சு. அங்க ஒண்ணு நடக்கல. 1 பில்லியன் எடுத்துட்டு 5 வருஷம் கண்டினியூஸா சாம்பியன்ஸ் லீக்ல இருந்தோம். ஒரு சீசனும் 5 வருஷம் திருப்பி சொல்ல 5 வருஷம் கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ண அப்புறமா கண்டினியூஸா சாம்பியன்ஸ் லீக் வரதா செஞ்சது. நடுவுல எல்லாம் ஒரு கேப்ல எடுக்கல. இப்ப வந்து மொட்டை எடுக்கட்டும் வை, செத்திக்கிறா நீங்க. அதுதான் நான் வெயிட்டிங். அதுவும் என்ன இங்க பாரு, இந்த வருஷமும் நீங்க ஜெயிக்கலீனா செகண்டும் சேம் தான், 5th சேம் தான், 8th சேம் தான். சரியா? பொசிஷன் முக்கியம். 5th முடிச்சாலும் சாம்பியன்ஸ் லீக் தான் தம்பி. விருப்பம் இல்லை. பாக்குறேன் நான் இந்த வருஷம் ஜெயிக்காம இருங்க, உங்களுக்கு அடி விழுவத பாக்குறேன். பட் கோயிங் டு தி கேம் எல்லா ஐ திங்க் காலஃபியரி மட்டும் இன்னும் இன்ஜரியில இருக்கான். லெஃப்ட் பேக் மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தபடி சென்டர் பேக்ஸ், ரைட் பேக்ஸ் ஆல் சாலிட்ஸ். மிட்ஃபீல்ட் அதே ரெடியா இருக்குது. ஃபார்வர்டும் எல்லாரும் ரெடியா இருக்கானுங்க. சோ எங்களுக்கு குறைச்சல் இல்ல. உங்களுக்கு உங்க சைடுல தான் நீங்க சொல்லணும். இன்ஜரின்னு வந்தா உங்க சைடுல தான் நீங்க சொல்லி ஆகணும். இன்ஜரி ஒண்ணும் இல்லை. ஏன்னா அட்டாக் கிடையாது. 2 சென்டர் ஃபார்வர்டு இன்ஜர்டு. ரைட் விங்கர் ஆப்கான் போயிட்டாரு. லெஃப்ட் விங்கர் 6 தான் அடிப்பாரு. மிட்ஃபீல்ட்ல எவன் ஆடுவாரு யாருக்குமே தெரியாது. டிஃபென்ஸ்ல யார் ஆடுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி எங்க டீம் வந்து ஒரே மிஸ்ட்ரியா வச்சிருக்கோம். யார் ஆடுவாங்கன்னு எங்க மேனேஜருக்கும் தெரியாது, ஆப்போசிஷன் மேனேஜருக்கும் தெரியாது. மேட்ச் டே அன்னைக்கு தான் வந்து அவரே முடிவு பண்றாரு. ஏன்னா மேட்ச்சுக்கு 2 மணி நேரம் முன்னாடி கூட அவர் மாத்துறாரு. ஓகே இவன் வேண்டாம், நான் போன கேம் அவன் நல்லா ஆடிட்டான், நெக்ஸ்ட் கேம் வந்து இவன் நான் மோசமா ஆறக்கான வாய்ப்பு இருக்கணும், தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் பயங்கர கோமத்தனை பண்ணிட்டு இருக்காப்ல. எங்களுக்கே தெரியாது என்ன நடக்கும்னு. ஆனா ஒண்ணு கேரண்டிடா, ஒண்ணு கேரண்டி என்னன்னா பால வச்சிருப்போம். பால வச்சிருப்போம், ஷாட்டே எடுக்க மாட்டோம். பால வச்சு லெஃப்ட் சைடுல இருந்து சென்டர் பேக்ல இருந்து ரைட் சைடுல இருந்து சென்டர் பேக்ல இருந்து லெஃப்ட் சைடு, இதை கண்டிப்பா பால பாஸ் பண்ணுவோம். முடிஞ்சா எங்களை தாண்டி போய் எடுத்து போய் கோல் போடுங்கடா. கார்னர்ல கோல் போடாம எங்களை ஜெயிச்சு காமிச்சிருடா. நான் பெரிய கோல் போடுவேன். உன் வாசப்படிலாம் எங்களால ஆட முடியாதுடா. ஓன் கோலும் வரும்டா, அது நான் மறந்துட்டேன். ஒரு மாடி வைக்க கோலை கேன்சல் பண்ணிடு. ஒரு ஓன் கோலு, 2 கார்னர் கோல், 1 வந்து இன்னொரு டிஃப்ளெக்ஷன் கோலா வச்சுக்கோ. அதுவும் அந்த கொழுப்பு கார்னர் மட்டும் இல்லாம எங்களை ஜெயிச்சிட்டீங்கன்னா பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன்டா. ஏன்னா வரவா போறவெல்லாம் அடிக்கிறா, நீங்க லீக் டாப்பர் வேற, கார்னர் இல்லாம நீங்க ஜெயிச்சு காமிடா. நான் பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன் உங்களை. நீங்க தான் டைட்டில் நான் ஒத்துக்கிறேன். தெரியாலோ வேணாம்டா, நாங்க ஜெயிக்கிறோம் அவ்வளவுதான். கேப்ரியல் வந்து எடர் போடணும் அவ்வளவுதான். he has more goals than Isaac this season. அதனால வந்துட்டு எங்களோட உண்மையான ஃபார்வர்ட் நாங்க இறக்கி உங்களை க்ளோஸ் பண்றதா முடிவு கட்டோம். வேலையவே அவன் ஒருத்தவன் தான் காப்பாத்திட்டு இருக்கான் அவன் டீம்ல. பட் ஆனா regards to our team சீரிஸா on a serious note we look very poor. எத்தனை கோல் கன்சீட் பண்ணுவோம்னா தெரியாது. சத்தியமா கோல் போட மாட்டோம். that is very very sure we won't score a goal because எங்களுக்கு கோல் எப்படி போடணும்னே தெரியல. அதுதான் ஆனஸ்டான ட்ரூத். இந்த கேம் லெக்கிட்டிக்கு ஆடுவானானும் தெரியல. ஏன்னா போன கேம் அவன் ஆடல. ஸோ இந்த கேம் அவன் ஆடுவானானும் தெரியாது. ஆடுனா கூட எங்களுக்கு அந்த லிங்க் அப்ளை பண்ணி உங்களுக்கு தாண்டி போய் எப்படி போடுறதுன்னு சத்தியமா தெரியாது. உங்க ஹோம் கேம் வேற, பால் எங்களுக்கு கொடுக்காம நீங்க ஆடுவீங்க. எங்களோட பிரஸ்ஸும் கேவலமா இருக்குது. அதனால ஈஸியா எங்களை தாண்டி எங்களோட பாக்ஸ் வரைக்கும் வந்துடுவீங்க எங்க பிரஸ் இது இல்லாம. அதுக்கப்புறம் எப்படி எங்களை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஓன் கோல் போடுவீங்களா, கார்னர்ல போடுவீங்களா, இல்ல சாக்கா போடுவானா, ஆவர்ஜ் போடுவானா, யாக்கரஸ் போடுவானா, நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. யாரு போடுறோமோ இல்லையோ தயவு செஞ்சு ஒரு 4 கோலை போடுங்க. போட்டாதான் என் மேனேஜர் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பாதி லிவர்பூல் ஃபேன் பேஸ் வேணும். இந்த கேம் சொன்ன மாதிரி ஒரு 3-0 4-0 ஏதோ சம்பவத்துல முடிஞ்சிச்சுன்னு வை. சாக் நடக்குமா? செல்சி முடிச்சிட்டாங்க, யுனைடெட் முடிச்சிட்டாங்க, நீங்க மட்டும் தான் பாக்கி இருக்கீங்க. பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உலகத்துக்கு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச மாட்டோம்டா. ஏன்னா இப்போ இன்டரம் வந்து பாரு, இப்ப செல்சிக்கு வந்து ஃபுல் டைமா ராசன் ஆயர் போட்டிருக்காங்க. மேன் யுனைடெடுக்கு இன்டரமா மோஸ்டா கன்ஃபார்ம் ஆகுறது ஓலே கணேஷ் சோல்ஷ்காரும் மைக்கேல் கேரிக்கும் சேர்ந்து வராங்களாமா. அவங்க 2 பேரும் இன்டரமா வராங்க. எங்களுக்கு இன்டரம் திரும்பி பார்த்தா ஸ்டீவன் ஜெரார்ட தான் கூப்பிடணும். கையெடுத்து ரொம்ப பேசிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு. அவெல்லாம் வரமாட்டா, அவன் ஃபர்ஸ்டே தெரிஞ்சு போயிட்டான். அவன் ஸ்டீவன் ஜெரார்ட கூப்பிடணும். அதை கையெடுத்து நானே கும்பிட்டுறேன். ஏன்னா அந்த மனுஷனை திட்டக்கூடிய வாய் எனக்கு வராது.
அதனால நானே கையெடுத்து கும்பிட்டு வேணான்ட்டுருவேன். அதனால வந்து என்னவா இருந்தாலும் இவர் இருப்பாருடா. சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ஸ்ல இருக்காரு. சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ்ல ஜஸ்ட் பிலோ 8th 10th என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். with 2 games to go. இன்னும் FA கப் இருக்குது. பிரீமியர் லீக் தான் போயிடுச்சு. So I don't think he will get the sack at any point this season. ஆனா சாம்பியன்ஸ் லீக் கிடைச்சாலும் கூட if we don't convincingly finish third, I think he'll get the sack. பட் இந்த சீசன் நடுவுல I don't think he'll be sacked. ஆனா என்னன்னா டிஃபென்ஸ் இப்ப கொஞ்சம் நல்லா ஷோர் அப் பண்ணிட்டாரா. ஏதோ ஒரு 2 கோல் தான் கன்சீட் பண்றோம். முதல்ல எல்லாம் கண்ணாப்பின்னு கன்சீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2 கோல் தான் கன்சீட் பண்றோம். பட் எங்களுக்கு எப்படி கோல் போறதுன்னு தெரியாது. அதனால நீங்க ஒரு கோல் போட்டா கூட கேம் உங்களுக்கு தான். அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு கோல் போட்டீங்கன்னா ஏர்லியா போடுங்க, லேட்டா போடுங்க, எப்படினாலும் போடுங்க, அது நீங்க போட்டுருவீங்க. ஆனா ஒரு கோல் போட்டா போதும். ஏன்னா நான் சத்தியமா கோல் போடக்கூடிய பொட்டன்சியலே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதனால உங்களுக்கு ஈஸி வின்னாதான் இருக்கும். ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடாதீங்க, ஏனிய போடாதீங்க. கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? டெல் மீ. கேட்ச்பா. பட் உன்னோட ஸ்டார்டிங் லைனப் எப்படி இருக்கும்? ஆர்சனல் ஸ்டார்டிங் லைனப் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் தான். போன கேம்ல இருந்தா மாதிரியே தான் வந்துட்டு டிம்பர் ரைட் பேக்கு, சலீபா, கேப்ரியல் எங்களோட சென்டர் பேக் வந்துருச்சு. இது ஒன்று தானே எனக்கு சந்தோஷம். அங்கே வந்து மெயின் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் வந்தாச்சு. லெஃப்ட்ல வந்துட்டு இன்காப்பி ஆடுறான். ஸோ இதுதான் வந்து டிஃபென்ஸ். மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஜுபமெண்டி, ரைஸ் அண்ட் ஓடகார்டு. கேப்டன் ஃபென்டாஸ்டிக்னு சொல்லு, ஓடகார்டுன்னு சொல்லாத. ஆமா, இப்போ கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதனால வந்து அந்த ஃபார்ம் வந்து லிவர்பூலுக்கு காமிச்சாருன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறமா நான் பேசுறேன். பட் வந்து இப்ப ரைட்ல வந்துட்டு ஐ வாண்ட் மாடுவேக்கே டு ஸ்டார்ட் அண்ட் நாட் சாக்கா. பட் பிக் கேம்ன்றதுனால சாக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரைக்கர் ஆஃப் கோர்ஸ் கியாக்ரஸ் தான். அப்புறம் லெஃப்ட்ல வந்துட்டு நம்ம ட்ரோசார்டு. ஸ்ட்ராங் லைன் அப். இங்க ஏதோ பெருசா மிஸ்ஸிங்ஸ்னே யாரும் இல்ல. உங்க சைடுல என்னப்பா எதிர்பார்க்கலாம்? இங்க பாரு, நீ எப்படி தெளிவா இதுதான் எங்க லைன் அப்னு சொல்ல முடியும்? என்னால அதுவே சொல்ல முடியாது. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். எனக்கு தெரிஞ்சு வந்து லெஃப்ட் பேக்ல கர்கேஸ் ஆடுவானா ராபர்ட்சனான்னு தெரியல. கர்கேஸ் தான் நினைக்கிறேன். பட் ராபர்ட்சன் நிறைய சான்ஸ் இருக்கு விளையாடுறதுக்கு. வேண்டை, கொனாட்டே, எனக்கு தெரிஞ்சு கொனாட்டேயோட லாஸ்ட் கேமா இது இருக்கும். இந்த கேமுக்கு அப்புறம் எப்படியோ 2 மாசம் படுத்துக்குவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து 5 கேம் ஆடி இருக்கான். 5 கேம் படுத்துருவான்னு நினைக்கிறேன் இன்ஜுரியில. ரைட்ல வந்துட்டு பிராட்லியா ஃபிரிம்பாங்க மேனேஜருக்கே தெரியாது. மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி தான் தெரியும். அப்புறம் வந்து மிட்ஃபீல்ட்ல வேணா சொல்லலாம். கிராவன்பெர்ச், சோபஸ்லை, மெக்காலிஸ்டர், கர்டிஸ் ஜோன்ஸ் 4 பேருமே ஆடுவாங்க. அதான் வந்து இந்த கேம் நடக்க போகுது. அண்ட் மேல வந்துட்டு வேர்ட்ஸ் அண்ட் எகிட்டிக்கு ஆடுவாங்க. இதான் வந்து கேம். 4-4-2ன்னு சொல்லலாம், 4-2-3-1ன்னு சொல்லலாம், 4-3-3ன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் நீ சொல்லலாம். பேக் 3 என்ன வேணாலும் நீ சொல்லலாம். ஏன்னா பூண்டுன்னு சொல்லலாம், புல்பூண்டுன்னு சொல்லலாம். டீம் அப்படிதான் இருக்குது. என்ன ஃபார்மேஷன் நீ எடுத்துக்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. ஃபார்மேஷன் முக்கியம். சும்மா வைப்ஸ்க்கு தான் ஆடுறாங்கன்ற. எஸ், ஃபார்மேஷன்லாம் இதுல என்ன பாவம்னா, டீம்ல ஆடுற உருப்படியான ஒரே பிளேயர் கியஸா, அவனை வாங்கின இடத்துக்கே நீங்க திருப்பி அனுப்பலான்ட்டு வந்து ஒரு பிளான் வர போயிட்டு இருக்கு. என்னடா உருப்படியானா அதாவது 10 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துட்டு நிறைய வாட்டி சாம்பியன்ஸ் லீக்ல சேவ் பண்ணியிருக்கான். இங்கே பிரீமியர் லீக்ல எத்தனை வாட்டி கோல் போட்டு சேவ் பண்ணியிருக்கான். ஆனா வந்து போட்டதே ஒரே ஒரு கோல் தான்டா பிரீமியர் லீக்ல. அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சது மட்டும் தான்டா பிரீமியர் லீக்ல போட்டான். ஓடி போய் கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்தானடா டிஃபென்ஸ். அந்த கேம் அதான் இங்க பாரு, 10-15 மினிட்ஸ்க்கு சூப்பர் சப்னா சூப்பர் பிளேயர் அவன். அவ்வளவுதான். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அவனை ஆட வைக்கலாம். அவ்வளவுதான். ஸ்டார்டிங்ல கொடுத்தோம் 60 நிமிஷம் ஒண்ணுமே பண்ணல. ஓகேவா? ஹீ இஸ் an இம்பாக்ட் பிளேயர். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பெஞ்ச்ல இருந்து வந்தானா சூப்பரா பண்றான். பட் ஸ்டார்ட்ல போன சீசனும் ஸ்டார்ட் கொடுத்து பார்த்தோம், இந்த சீசனும் ஸ்டார்ட் கொடுத்து பார்த்தா அவனோட இம்பாக்ட் பெருசா இல்ல. ஃபிட்னஸ் இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. சோ ஹீ இஸ் an இம்பாக்ட் பிளேயர். பேசிக்கலி இவ்வளவுதான். பெஞ்ச்ல கூட யாருமே கிடையாது. அகாடமி பிளேயர் தான் கொண்டு வந்து பெஞ்ச்ல போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல எல்லாருமே படுத்துக்கிறாங்க. இல்ல ஆப் கான்ஃபிடன்ஸ் என்னென்னமோ நடக்குது. அதனால பெஞ்ச்லயே ஆள் கிடையாது. ஏன்னா இருந்த ஒரு சென்டர் பேக் சீசன் அவுட், இருந்த ஸ்ட்ரைக்கர் ஈசாக் அவனும் சீசனுக்கு அவுட். அதனால இந்த சீசன் வந்து தர மட்டத்துல அடி வாங்கிட்டு இருக்கோம். சோ அதனால வந்து ஐ எம் கோயிங் ஃபார் 3-0 லாஸ். 3-0 இல்ல 4-0, 3-0 லாஸ். 3-0 சொல்லு, நான் 4-0 கன்ஃபார்மா ஜெயிக்க போறோன்றேன். நீங்க என்ன நினைக்கிறன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. கரெக்டா யார் சொல்றீங்களோ அடுத்த வாட்டி நாங்க எங்க ரிவ்யூ வீடியோல வந்துட்டு நீங்க கரெக்டா சொன்னீங்கன்றது உங்க பேரோட சொல்றோம். தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. பட் இந்த எபிசோட்ல ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஃப்ரம் சுபாஷ் அண்ட் கௌதம். நன்றி, வணக்கம்.